இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, வல்லமையுள்ள தேவன் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் செயலாற்றுகிறார் வல்லமையாய் என்பதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முதல் நாளிலே ஆண்டவர் வல்லமையாய் நம்மை ரட்சித்து எடுத்தார். 2வது நாளிலே வல்லமையாய் நம்முடைய சிந்தனைகளை ஆட்கொண்டு நம்மை தூய்மைப்படுத்தி இருக்கிறார். இப்போது நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு, தேவனுடைய வல்லமை நம்மை ஒரு சீஷனாக, ஒரு சீஷத்துவ ஒழுங்குக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறது. சீடன் என்பவன் குருவை போல மாறிவிட ஆசைப்படுகிறவன் தான் சீடன். ஆண்டவராகிய இயேசுவை போல நாம் மாறிவிட ஆசைப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனத்துல அவர் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே சீஷத்துவத்தை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மிகுந்த பொறுமையினாலும், உபத்திரவங்களிலும், நெருக்கங்களிலும், இடுக்கண்களிலும், இவற்றிலெல்லாம் ஒரு சீஷன் எவ்வாறு சகிப்புத்தன்மை உள்ளவனாக காணப்பட வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்த வசனத்துல பார்ப்போம் என்றால், கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும், இந்த காரியங்களையெல்லாம் பார்ப்போமானால் எப்படியாக தன்னை பரிசுத்தமாக ஒரு சீஷன் காத்து கொண்டான். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வெளியே காணப்பட்டாலும் தான் எவ்வாறு இருந்ததை பார்க்கிறோம். அடுத்து, துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று தேவனுடைய வல்லமையினால அவர் அங்கு ஆண்டவருடைய சீஷனாக செயலாற்றுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை இங்கு ஒரு சீடத்துவ ஒழுங்குக்குள்ளாக மனிதனை கொண்டு வருகிறது. இந்த உலகத்துல பிள்ளைகள் தவறு பண்ணும்போது, என்ன இப்படி பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க, என்ன இப்படி பிள்ளைகளை நடத்தி இருக்காங்க என்று சொல்லுகிறதை கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒழுங்குள்ள பிள்ளைகளாக நடத்த விரும்புகிறார். அவருடைய சீடர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அவரை போல அவர் நம்மையும் உருவாக்க, அவர் வனைய முயற்சி செய்கிறார். இந்த அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல நீங்கள் பார்ப்போம் என்றால், ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு 30 தடவைக்கு மேல கிறிஸ்தவர்களுக்கு அல்லது ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு சீடர்கள் என்ற பெயர் தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தடவைகள் அங்க விசுவாசிகள் என்ற பெயரை கொடுக்கிறார். ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை அங்கே அளிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சீடராக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். மனிதன் அடிப்படையிலேயே ஒழுங்கற்றவனாக காணப்படுகிறான். ஆதியாகமத்தில் பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஒழுங்கற்ற தன்மையை ஒழுங்காக்கும்படியாக, அழகாக்கும்படியாகத்தான், ஒழுங்கு கிரமமாக ஆக்குவதற்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார். அந்த முதல் பெற்றோர் பெற்ற அந்த முதல் மகனை பார்த்தா அவன் ஒழுங்கில்லாத ஒரு பண்பை காணப்படுகிறோம். 1 யோவான் 3:12 பார்க்கிறோம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இந்த சத்துருவானவன் எப்பொழுதுமே ஒழுங்கை குலைக்கிறவனாக, எப்பொழுதுமே படுத்துகிறவராக இல்லாமல் சீரற்ற ஒரு நிலைமையை கொண்டு வருகிறவனாக காணப்படுகிறான். ஆண்டவர் இந்த மனிதன் மேல வைத்திருந்த உயிரினுடைய மதிப்புக்கு விரோதமாக அந்த சாத்தான் செயலாற்றுகிறத பார்க்கிறோம். ஆகவேதான் ஆதியாகமம் 4 அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் கேட்கிறார், காயினை பார்த்து, இந்த சூழ்நிலையில உன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி நீ அவனை கொலை செய்தது என்ன? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஒழுங்கை திரும்ப நிலைநாட்டுகிற தேவனாக காணப்படுகிறார். 1 கொரிந்தியர் 14:33 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் கலகத்திற்கு தேவனாயிராமல் பரிசுத்தத்திற்கு தேவனாக இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபை எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 3:3 பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த காரியத்தை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல
கற்பனையாக பலகைகளில் எழுதி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த பலகையில் கற்பனைகளாக எழுதி இப்படி ஒழுங்கை கடைபிடியுங்கள், இப்படி இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகளாக என்னுடைய சொந்த ஜனங்களாக நீங்கள் இருப்பீங்க என்று சொல்லி அந்த மோசேயினுடைய காலங்களில் கற்பனைகளையும் கட்டளைகளையும் எழுதி கொடுக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்ப்போம் என்றால் இங்கே ஆண்டவர் நமக்கு அதை இருதயமாகிய பலகையில் எழுதுகிறார். அவருடைய வார்த்தையை வசனங்களாக நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 3:3 வாசிக்கிறோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலே எழுதப்பட்டதாயும் இருக்கிறது. ஆகவே நாம் சீடராக விரும்புவது ஒழுங்குள்ளவர்களாக விரும்புகிறோம் என்று அர்த்தம். ஆண்டவருடைய சீடர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஒழுங்குள்ளவர்களாக அல்லது சீர்படுத்துகிறவர்களாக ஒரு ஒழுங்குள்ள பிள்ளைகளாக இருக்க நாம் விரும்புகிறோம். இது ஏதோ ஒரே நாளில் நம்ம சரி செய்து விடுகிற காரியம் அல்ல. ஏதோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தெரியும், ஏதோ ஒரு சில காரியத்தில் நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம் அல்லது ஒழுங்கை மீறி இருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே வாழ்நாள் முழுவதும் நாம் எடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி தான் இந்த ஒழுங்கு. ஒரு முரட்டாட்டமுள்ள மக்களாகிய நம்மை தேவ வல்லமை என்ன செய்கிறதாம்? சிறைபிடித்து தேவனுடைய மனப்பூர்வமான அடிமைகளாக்குகிறது, அவருடைய சீடர்களாக நம்மை மாற்றுகிறது. சங்கீதம் 68:17-18 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முரட்டாட்டமுள்ள நமக்காகவும் கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து அவருடைய வல்லமையினால நம்ம என்ன செய்கிறாரு? சீர்படுத்துகிறார். நம்முடைய எண்ணங்களை அவர் சீர்படுத்துகிறார், நம்முடைய செயல்களை அவர் ஒழுங்குபடுத்துகிறார். நம்ம 2 கொரிந்தியர் 6 4 முதல் 10 வரை உள்ள வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எவற்றிலெல்லாம் நீங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும், எவற்றிலெல்லாம் நீங்கள் சீர்பட வேண்டும் என்று அருமையாக கொடுத்திருக்கிறார். பொறுமை. இந்த பொறுமை என்கிற நிறைய நேரங்களில் பொறுமையாக இருப்போம், ஆனால் சில விஷயத்தில் அவசரப்பட்டுருவோம், பேசிடுவோம், ஒரு சகிப்புத்தன்மை நமக்குள்ள இருக்காது. அதை அந்த பவுலில் தெளிவாக சொல்லுகிறார். நான் பொறுமையாக இருக்கிறேங்கிறார், அவர் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறேங்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய என்னையை பார்த்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நான் கிறிஸ்துவை பார்த்து அவருடைய சீடராக இருக்கிறேன் என்று. அதே போல் எந்த ஒரு ஆசை என்றாலும் அது தேவையா அல்லது விருப்பமா என்பதை உணரும்படியாக அவர் அழைக்கிறார். பல்வேறு உபத்திரவங்களில் நீங்கள் உங்களுடைய சுயத்தை நீங்கள் உங்களுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற நிலையில் இருந்து விலகி போய் விடாதீர்கள். அதே போல் அதிகமாக கண் விழிப்புகள் இல்லை, அதிகமான உபவாசம், பரிசுத்தம், இப்படிப்பட்ட காரியங்களில் அன்புகள், உறவுகள், இவற்றிலெல்லாம் நீங்கள் எப்படியாக தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் அருமையாக அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். அதே போல் பெரியவர்களை கனம் பண்ணுகிறதுல நாம் எப்படி காணப்படுகிறோம்? பேர் புகழ் பிரஸ்தாபத்திற்காக நாம் செயல்படுகிறோமா அல்லது ரொம்ப கவனமாக நம்மளை ஆண்டவருடைய வல்லமையின் மகத்துவத்தை மாத்திரம் நாம் உணர்ந்தவர்களாக செயல்படுகிறோமா? இந்த ஆண்டவருடைய சீடர்கள் அவங்களுடைய பெரிய அரும்பெரும் காரியங்களாக ஒரு நாளும் தங்களை பெரிதாக சொல்லவில்லை. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிவிக்கிறவர்களாக, மிகவும் எளிமையானவர்களாக காணப்பட்டார்கள். அதே ஒரு எளிமை, அதே ஒரு பொறுமை நம்மிடத்துல காணப்படுகிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பக்தர்கள் தேவையில்லை, அவருடைய சீடர்கள், ஒழுங்கான பிள்ளைகள் அவருக்கு தேவை. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய வல்லமை, உம்முடைய மகத்துவம் ஆண்டவரே, அருமையான நீர் படைத்த உம்முடைய மக்களை சீடனாக ஒழுங்குள்ள பிள்ளைகளாக மாற்றுகிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அநேகரை குணமாக்கி இருக்கிறது, அநேக காரியங்களை, அரும்பெரும் காரியங்களை செய்திருக்கிறதுப்பா. ஆனால் அவற்றிலெல்லாம் பெரிய காரியம், இந்த மனதளவில் இருக்கிற ஆண்டவரே சீர்கேடுகளை நீக்கி ஆண்டவரே ஒரு ஒழுங்கான பிள்ளைகளாக
உம்முடைய வல்லமை மாற்றுகிறது. அதற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே சத்தியத்தை நாங்கள் உணரும்படியான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்தீங்க, நன்றி சொல்லுகிறோம். ஒருவேளை குடும்பத்திலே ஆண்டவரே ஒழுங்கற்ற பிள்ளைகள் காணப்படுவோமானால், ஆண்டவரே பிசாசுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் காணப்படுமானால் இந்த வார்த்தை மூலமாக தொடப்படட்டப்பா. உம்முடைய வல்லமை அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய சீடர்களாக ஒழுங்கான பிள்ளைகளாக நீங்கள் மாற்ற போறதற்காக நன்றி சொல்லுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.